வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குல்ல. இந்த போரை மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது நடந்துச்சா இல்லையா, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பொண்ணு டெல்லிக்கு போக போகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட கிரிப்டோ கரன்சி அமௌண்ட் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காரு. இதனால ஈரான் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தால இன்னைக்கு பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் என்ன நிலைமையில இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள இந்த மெட்ராஸ் படத்துல இந்த சுவத்துக்கு அடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் ஈரானும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்ப நிறுத்திடுவாங்க அப்ப நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவே சொல்லிட்டாங்க இந்த போரை முடிச்சுக்கலாம், நாங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. சரி, ஓகே, போற முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கூட்டம் நடக்கல. பாதியிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளியில வந்திருக்காங்க. அமெரிக்கா சொல்ற விஷயங்கள் எதையுமே ஈரான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. சரி, ஓகே, அந்த அளவுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இந்த போர் எதனால நடந்துச்சு, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே. இப்போ ஈரான் கிட்ட எரியூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 440 கிலோ இருக்கு. அதாவது ஈரான் சைட்ல இருந்து 60% அவங்க வச்சிருக்காங்க. சோ அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், 60% இருக்கதை வச்சு இந்த அணு ஆயுதங்கள் எதுவுமே தயாரிக்க முடியாது. 90% இருந்தா மட்டும்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும். இப்போ அமெரிக்கா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, முன்ன மாதிரி ஈரான் கிடையாது, ஈரான் இப்ப எல்லாமே அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் ஒரு சில நாட்கள்லயோ இல்ல சில மாதங்கள்லயோ 90% அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தயாரிச்சு அது மூலமா அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஈரான் அதெல்லாம் முடியாது, இந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்க எங்களோட மக்களுக்காக அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு இடையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாளைக்கு டெல்லிக்கு போக போறாங்க. அதுவும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹாலை பார்க்க போறதுக்காக. இதை பார்த்துட்டு சோசியல் மீடியால எல்லாருமே சிவனாண்டி பெத்த மகளா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹார்ட்டையும் ஃபயரையும் விட்டு தெரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இது மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம எல்லாருமே அணுகுண்டு போட்டு நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாப்புல. கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பயவுல என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வடகொரியாவோட அதிபர் அவரோட பொண்ணுக்கும் இந்த மாதிரி தான் ஃபயர் விட்டுட்டு ஹார்ட்லாம் விட்டுட்டு தெரிஞ்சாங்க. அவர் ஒரு ஏவுகணை விட்டாப்புலன்னா நம்மள எல்லாருமே க்ளோஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பொண்ணுகிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த போரை நிறுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த போரால அமெரிக்கா, ஈரான் அவங்களுக்குள்ள பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இங்க இருக்க நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா சொல்ற எதையுமே ஈரான் கேட்கறது இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானோட அந்த கிரிப்டோ கரன்சி அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9500 கோடி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடக்கி வச்சிருக்காங்க. இதனால ஈரான் அவங்களோட பாதுகாப்பு படையில இருக்க அந்த ராணுவத்துக்கு சம்பளமே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அங்க இருக்க மக்கள் பொருளாதார ரீதியா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கேயுமே இங்க எப்படி விலைவாசி எல்லாமே நம்ம நாட்டுல அதிகமா இருக்கோ அதே மாதிரி தான் ஈரான்லயும் இந்த விலைவாசி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதை கேட்கணும். இங்க அவர் தான் நம்பர் 1 இருக்கணும். அவர் சொல்றதை கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு எதிராக எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த மாதிரி தான் எல்லா நாடுகளையுமே ஈரானை மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரால இன்னைக்கு அந்த ஏற்பட்டிருக்க எரிபொருள் தட்டுப்பாடால இந்த பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் நாளுக்கு நாள் தாறுமாறா ஏறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நியூஸை
ஓபன் பண்ணாலே 6வது முறையாக 7வது முறையாக எப்பவுமே இல்லாத அளவுக்கு பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் ஏறி போச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. பெட்ரோலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 ரூபாயிலிருந்து 108 வரைக்கும் இருக்கு. டீசலோட விலை வந்து 99ல இருந்து 100 ரூபாய். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பொறுத்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 30 பைசா 45 பைசா அப்படிங்கிற மாதிரி தான் ஏறிட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூவா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 150 ரூபாய் அளவுக்கு கூட பெட்ரோலோட விலை வந்துரும் போல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னா இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் வந்து சுமூகமா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு இந்த போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நாடுகள் மட்டும் இல்ல எல்லா நாடுகளுமே வந்துட்டு ரொம்பவே அமைதியா இருக்கும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் நிறுத்தம், தற்காலிகமா இருக்க இந்த போர் நிறுத்தத்தை பத்தியும் இவங்களுடைய பேச்சுவார்த்தையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பொண்ணு வந்து நாளைக்கு டெல்லிக்கு போக போறாங்க, தாஜ்மஹாலை போய் பார்க்க போறாங்க. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்துட்டு தாறுமாறா ஏறிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசு எடுக்கலாம்? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.